مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் கிருபையால் இஸ்லாமிய வரலாற்றில் தடம் பதித்த உலகம் போற்றும் உத்தமிகள், சஹாபிய பெண்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து பெண்கள், மனைவிமார்கள் என்று ஏராளமான பெண்களை நாம் நாள்தோறும் அவர்கள் வாழ்விலிருந்துள்ள செய்திகளை பார்த்தும் கேட்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு பெண். இவரின் வரலாறு ரொம்ப நீளமல்ல, செய்தி சின்னதுதான். அவற்றில் இருந்து நாம் சிந்திக்க நிறைய செய்திகள் உண்டு. அந்த பெண்ணின் பெயர் டாக்டர் ஷிஃபா பின்து அப்துல்லா இப்னு அப்து ஷம்ஸ். அந்த பெண்ணின் பேர் ஷிஃபா. அந்த காலத்திலேயே மருத்துவர், அதனால்தான் திக்தூரா ஷிஃபா என்று சொன்னேன். அந்த காலத்திலேயே மருத்துவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மக்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவராக இருந்தார்கள். நிறைய ஜனங்கள் ஷிஃபாவிடத்தில் வருவார்கள், ஷிஃபா பெற்று விடுவார்கள். ஷிஃபா என்றாலே ஆரோக்கியம் என்று அர்த்தம். அது என்னவோ ஒரு பொருத்தம். மருத்துவ தொழில் பார்க்கிற இந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு பெயர், ஷிஃபா, ஆரோக்கியம், டாக்டர் ஆரோக்கியம் என்றே பெயர். நிறைய பேருக்கு இவரிடத்தில் ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. சஹாபியான இந்த பெண் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களிடத்தில் வருவதும் போவதுமாய் போக்குவரத்து உள்ளவர்கள். ஒரு நாள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி. அவங்கள்ட்ட இவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. யார்? ஷிஃபா அவர்கள். ஷிஃபா அம்மையார் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்த உடனே பார்த்தாங்க ஷிஃபா இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஷிஃபா அஃபலா துஅல்லிமீன ஹாதிஹி ருகையா க ருகையத்தின் நம்லா. ஏம்மா ஷிஃபாவே, இந்த ஹஃப்ஸாவுக்கு நீ வந்து எழுத படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேல்ல, அந்த மாதிரி இந்த எறும்பு கடிச்சா மந்திரிக்கிறாங்கல்ல நம்ம ஊரில், அதை சொல்லி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே 2-3 விஷயம் சிந்திக்கணும். யா ஷிஃபா அஃபலா துஅல்லிமீன ஹாதிஹி ருகையத்தன் நம்லா கமா அல்லம்தனீஹா அல் கிதாபத. எழுதுறதுக்கு ஹஃப்ஸாவுக்கு நீ சொல்லி கொடுக்குற, எழுதுறது எப்படி எழுதுறதுன்னு. எழுத படிக்க கற்றுத்தரையில்ல, எழுத படிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி இந்த எறும்பு கடிச்சா மந்திரிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் வச்சுருக்குறாங்கல்ல, அதை கொஞ்சம் சொல்லி கொடு. இப்போ இங்கே இந்த விஷயத்தை உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டாக்டர் இவங்க இருக்காங்களே, இந்த ஷிஃபாங்கிற பொம்பளை, இவங்க வந்து மனோதத்துவ ரீதியாகவும் டாக்டர், இன்னொரு வகையில் ஓதி பார்க்குறதும் செய்வாங்க. திருக்குரானுடைய வசனங்களை ஓதி பார்க்கவும் செய்வார்கள். ருக்கையத் என்றால் திருக்குரானுடைய வசனங்களை கொண்டு ஓதி பார்க்குதல் அப்படின்னு பொருள்.
இந்த ஷிஃபா அம்மையார்கிட்ட ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எறும்பு கடிச்சா ஓதி பார்க்குறதுக்குன்னு இந்த ஊரில் ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடு. என்ன விஷயம்னா, அரபு நாட்டில் அப்போது ஜாகிலியத்துடைய காலத்தில், அறியாமை காலத்தில் குரானெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஓதி பார்க்குறதுக்கு என்னென்னமோ வசனமெல்லாம் வச்சுருப்பானுவோம். சில வசனமெல்லாம் சிரிப்பாக வரும். நம்ம கிராமங்களில் சிலதெல்லாம் இருக்கும், காரணமே தெரியாமல் சில வசனமெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. என்னென்னா, யாருக்காவது எறும்பு கடிச்சிருச்சுன்னா, அந்த இடத்துல எறும்பு கடிச்சிருச்சா அந்த இடத்த தேய்ச்சி விட்டு இதை ஓதுவாங்க. அல் அரூசு தஹ்தஃபில் ஒ தஹ்ததிப் ஒ தஹ்தசில் ஒ குல்லு ஷையின் தஃப்தஇல் கைர அல்லா தாசிர் ரஜுல் ஷுஃப் போயிடும். எதுக்கும் எறும்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காலத்தில் உள்ள மூட நம்பிக்கையான பழக்க வழக்கங்களில் கிராமங்களில் என்னென்னமோ மந்திரமெல்லாம் சொல்கிற மாதிரி இது ஒன்று. அல்ல அரூசு தஹ்தஃபில், மணப்பெண்ணு, பொண்ணு மணப்பொண்ணு அலங்கரிப்பாள், மயிலாஞ்சி போடுவாள், சுருமா போடுவாள், எல்லாம் செய்வாள். ஆனால் தன் கணவனுக்கு மட்டும் மாறு செய்ய மாட்டாள். அவ்வளோதான். இதை எறும்பு கடிச்சதுக்கு எதுக்கு ஓதுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அறியாமை காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. இனி எறும்பு கடிச்சா ஒன்று, யானை கடிச்சா ஒன்று, இது கடிச்சா ஒன்று, ஈ பூந்தா ஒன்று, என்னென்னமோ இருக்கும். அறியாமை காலத்தில் அப்படி நிறைய இருக்குது. நம்ம ஊர்களில் கிராமங்களில் முட்டைக்கெல்லாம் துவா இருக்குது தெரியுமா? நிறைய துவாக்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி முட்டை உடைக்கிறப்ப ஒரு துவா ஓதுவாங்க. என்னென்னமோ இருக்கும். ஏழனைக்கு ஒரு துவா என்னென்னமோ இருக்கும். அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ எறும்பு கடிக்கிறதுக்குன்னு உள்ள துவாவை, இந்த துவா ஒன்று, இந்த ஒரு ருக்கையத்து, இந்த ஓதி பார்க்குறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு அதையும் சொல்லிக் கொடு, எழுத சொல்லி கொடுக்குற மாதிரி. என்ன அப்படின்னா, கணவனிடமிருந்து உள்ள எந்த ரகசியங்களையும் ஒரு மனைவி மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டா. இந்த விஷயத்தில் கணவன்கிட்ட பேசிய ஒரு விஷயத்தை அடுத்தவர்களிடம் சொன்னால் அது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா ஆகும். இந்த எறும்பு கடிக்கிற மந்திரத்தினுடைய கடைசியில் அந்த வரி வருது. என்னது? கைர அல்லா தாசிர் ரஜுல், கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது. கணவன் விஷயத்தை அமானிதமாக சொன்ன ஒரு விஷயத்தை இன்னொருத்தட்டு சொல்லக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது தாயாக இருக்கட்டுமே தகப்பனாக இருக்கட்டுமே, கணவனுக்கு மனைவிக்குன்னு இடையில சில ரகசியங்கள்லாம் இருக்குல்ல, அவர்களுடைய தாம்பத்தியத்தினுடைய ரகசியமெல்லாம் உண்டு. தக்க அவசியங்களும் ஷரியத்தை அனுமதிக்கிற இடங்களையும் தவிர வேறு இடங்களில் அது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த எறும்பு கடி வைத்தியத்தில் கடைசி வரி ஒன்று வருது, அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக் கொடு இந்த அம்மாவுக்கு, ஹப்ஸாவுக்கு சொல்லிக் கொடு என்று ஷிஃபா அவர்களை பார்த்து சொன்னார்கள். சரி, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க இது கற்றுக்கிட்டாங்க, அது வேற இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போக, அந்த விஷயத்தை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்கிட்டையாவது சொல்ல போக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். இப்போ நமக்கு பார்க்க வந்தது இந்த டாக்டர் அம்மாவை பற்றி. ஷிஃபா அவர்கள் அற்புதமான மருத்துவர், மருந்து ரீதியாகவும் மருத்துவர், மனரீதியாகவும் மருத்துவர். தேவைப்பட்டால் இது போன்ற ஓதல்களின் மூலமும் மருத்துவர். இன்றைக்கி இந்த எல்லா மருத்துவமுமே தேவை. மருந்துகளில் உள்ள மருத்துவங்களை விட இன்றைக்கி இந்த மன மருத்துவம் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நோயாளியோ இல்லையோ, மனங்கள்னால நோயாளி போயிருக்கிறது நிறைய பேர். உலகத்தில் மனநோயாளிகள் எண்ணிக்கை பெருகிட்டே வருது. 400 மில்லியனை கிராஸ் பண்ணிருச்சு 2010. உலகத்தில் மனநோயாளிகள் ரொம்ப அதிகமாக. இன்னமும் வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையினுடைய எந்திரமயமான வாழ்க்கையில், டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி மனநோயாளிகள் அதிகமாகிட்டே போகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற மனநல வல்லுநர்கள்லாம் இதுக்கு சம்பந்தமாக நிறைய கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த ஷிஃபா அவர்கள் அதில் தேர்ந்தவர்கள். யாராவது வந்து சொன்னால் முதல்ல இவருக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லையா, இல்லை இவர் மனசு அதை பெருசு பண்ணுதா அப்படிங்கிறத துல்லியமாக தெரிவார்கள். அதற்கு பிறகு ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருந்து, மனநல மருத்துவராக இருந்து தேவையானவற்றையெல்லாம் செய்வார்கள். இடையில் தேவைப்பட்டால் குர்ஆன் வசனங்களை கொண்டு ஓதி பார்த்தும் இருக்கிறார்கள். நம்மளுக்கு இடையில் சர்ச்சையெல்லாம் இருக்குது, ஓதி பார்க்கலாமான்னு. அதெல்லாம் தாராளமாக பார்க்கலாம். யாராவது ஓதி பார்க்க வேணான்னு சொன்னாங்கன்னா ஒரு வேலை செய்யலாம், அவங்களுக்கும் ஓதி பார்த்துடலாம். வேறு அது ஒன்று தான் நல்ல வழியாக இருக்கும். இந்த ஓதி பார்க்குறதும் செய்வாங்க. பேச்சோடு வந்துட்டதுனால நாம் இது குறித்தும் கூட சில விஷயங்களை உள்ளே போய் தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வகைகளில் ஓதி பார்த்தல், தனக்கு தானே கூட ஓதிக்கொள்ளுதல் அல்லது பிறருக்காக ஓதி விடுதல், இதுவெல்லாம் கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஓதி பார்க்கலாமா? லா பஅஸ பிர்ருகா
மாலம் தக்குன் ஷிர்கன். தாராளமாக ஓதி பார்க்கலாம், ஷிர்காக இல்லாதவரை, ஷிர்குடைய வாக்கியம் இல்லாதவரை. அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஓதி விடலாம். வேறு ஏதாவது கடவுள் அது இது கல் மண் சூரியன் கடல் மடல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி உள்ளவைகளை ஷிர்கு இல்லாத வரைக்கும் ஓதி பார்க்கலாம். பின்ன முஸ்லீம் ஓதி பார்க்குறது பூரா அப்படித்தானே ஓதி பார்க்குறான். உனக்கு சைத்தான் நல்லா இருக்கட்டும்னா சொல்கிறோம். அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை தருவான். அந்த ரீதியில் எந்த விதமான ஓதி பார்க்குதல்கள் இவைகள் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு சஹீஹ் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் எல்லாம் பதிவாக இருக்கிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயோ சில சஹாபாக்கள்லாம் போய் போட்டு அப்படியே திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில் எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்து இளைப்பாடுறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கிறப்போ ஊரில் இருந்து ஒரு ஆள் வேக வேகமாக ஓடி வந்து, சில ஹதீஸ்களில் ஒரு சிறுமின்னு வருது, வேக வேகமாக ஓடி வந்து அவங்கள்ட்ட உட்காந்துருக்கிற சஹாபிகளுக்கு இடையில கேட்குறாங்க, அஃபீக்கும் ஏற்கா அஃபீக்கும் என் ராக்கின், உங்களில் யாராவது ஓதி பார்க்குறவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்? லி அன்னஹு லுதிக சய்யிதுல் கௌம், எங்கள் ஊர் தலைவர், எங்கள் கிராமத்து தலைவர், ஜனங்களுடைய தலைவருக்கு வந்து பாம்பு கொட்டி போயிடுச்சு, விஷஜந்து தீண்டிருச்சு, தீண்டிட்டதுனால அவர் இதாக இருக்கிறாரு, யாராவது உங்களில் ஓதி பார்க்குறவங்க இருக்கிறீங்களா? இந்த அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே அறிவிப்பாளர், அவங்க என்ன பண்ணாங்க, விளையாடுத்தனமாக அவங்களும் சொன்னாங்க, கால நான் ஆனால் ராக்கின், நான் வந்து ஓதி பார்ப்பேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அறுக்கா சொன்னதுக்கப்புறம் அப்போன்னா வாங்க சும்மாவது விளையாட்டுக்கு. அவர் சொன்னார், எனக்கு ஆடு கொடுக்குறதா இருந்தால் வருவேன், ஆடு வாங்கணுன்ட்டெல்லாம் அவர் இல்லை, ஆடை டிமாண்டாவெல்லாம் பண்ணல, சும்மா வந்து கூப்பிட்றாங்க. முதல்ல ஓதி பார்க்குற ஆளே அல்ல அவர், இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பண்ணதில்லை. நான் ஓதி பார்ப்பேன், ஆடு தருவியா அப்படின்னு சும்மா கேட்டிருக்கார். தர்றேன். அவர் ஊர் தலைவர், நாட்டாம பஞ்சாயத்து தலைவர், சரின்ட்டாங்க. கூட்டிகிட்டு போன உடனே இவருக்கு என்ன ஓதுறதுன்னு தெரில. அவருக்கு நல்லா தெரிஞ்சது அல்ஹம்து சூரா. என்ன பண்ணார் தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொடங்கி வரதாலின் வரையும் சூரத்துல் ஃபாத்தியாவை 7 தடவை ஓதினார். சூரத்துல் ஃபாத்தியா 7 தடவை ஓதி விட்டார். முடிஞ்சு அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். நாட்டாம கிராம தலைவர். சரியாக போயிடுச்சு. விஷம் ஜந்து கடிச்சது, அங்கே இருந்துச்சு, வீங்கிச்சு, ரத்தம் ஏறிச்சு, விஷம் ஏறிச்சு, நுர வந்துச்சு, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போச்சு. எந்திரிச்சு உட்காந்தாச்சு அவர். அதுக்கப்புறம் ஆடு கொடுத்துட்டாங்க. இவர் பேபேன்னு முழிக்கிறார். இது என்ன, அது நம்ம என்னமோ கேட்டோம், என்னமோ நம்ம என்னமோ ஓதி விட்டோம், அதுவும் சரியாக போச்சு, இப்போ ஆட்டையும் கையில் கொடுத்துட்டாங்க, இதை வாங்கிக்கலாமா வேணாமா, சரி வாங்கிக்குவோம், போய் ரசூல்லாட்ட கேட்போம். அப்படியே அந்த சஹாபாக்கள் குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. வந்து இந்த மாதிரி இப்படி ஆச்சு, நாங்கள் இப்படி போனோம், உட்காந்துருந்தோம், இப்படி சொன்னாங்க, போனோம், ஓதி பார்த்தோம், ஆச்சு, ஆடு கொடுத்தாங்க, இதை நாங்கள் சாப்பிட்லாமா? பொதுவாக வரைமுறைகள் எதுவும் தெரியாமல் ஒரு உருண்டை கூட சஹாபாக்கள் வாயில் போகாது. நேரடியாக கண்ணெதிரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது அவங்களுக்கு மசாயில்கள் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதி. நேராக கேட்டாங்க, இது சாப்பிட்லாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதை நீ தாராளமாக பயன்படுத்தலாம், நீ அப்படி ஓதி பார்த்ததற்கான ஊதியம் இது, பயன்படுத்தலாம், மட்டுமல்ல அதில் எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு கேட்டாங்க. மகிழ்ச்சியில் அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அனுமதியும் தனக்கு ஒரு பங்கு கொடுங்கள்னு அவங்க கேட்டதும் இந்த செய்திகளில் இருந்தெல்லாம் தெரிய வர்றது, முதல்ல ஓதி பார்ப்பது கூடும். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா 7 முறை இந்த மாபெரும் ஆற்றல் அத்தனையும் உள்ளுக்குள்ளே அந்த சூறா வைத்திருக்கிறது. முத்தஃபக் அலைஹியான ஹதீஸில், புகாரி முஸ்லிமில் எல்லாம் வரக்கூடிய ஹதீஸில் கூட இந்த செய்தி வருகிறது. யாராவது நோயாளியை பார்க்க போகிறோம், விசாரிக்க போகிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது நாம் ஓதி பார்க்குறோன்னு நினச்சோம்னா, அவர் எங்கே வலியோ ஃபல்யதா யதஹு அலல்லதி யஅலம், வலி இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஓதி பார்க்கலாம். ஏன் அடுத்தவரெல்லாம் வேணாம், தானே தலைவலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வலி உள்ள இடத்தில் தன் கையை அவர் வைக்கட்டும். ஃபல்யதா யதஹு அலல்லதி யஅலம் வல்யகுல், அந்த வலி உள்ள இடத்துல கையை வைத்து விட்டு அவர் சொல்லட்டும், பிஸ்மில்லாஹி 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 3 தடவை பிஸ்மில்லா சொல்லிட்டு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு,
அல்லாஹுவின் வல்லமையை கொண்டு அவன் கண்ணியத்தை கொண்டு நான் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் எனக்கு ஏற்படுகின்ற வலி மற்றும் எனக்கு ஏற்படுகின்ற தீங்குகளிலிருந்து அப்படின்னு இந்த வார்த்தையை வலி உள்ள இடத்துல கை வச்சுட்டு சொல்லிட்டா அந்த வலி நீங்கும். இது நபித்துவத்தினுடைய நாக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய நாக்கு பேசிய சத்தியம் இருக்குது. இது தனக்கு மட்டுமல்ல, அடுத்தவங்களுக்கு வந்தாலும் வலி உள்ள இடத்தில் கையை வைத்துவிட்டு ஓதலாம். ஃபல்யகுல் பிஸ்மில்லாஹி 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 அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா யஜிது வ யுஹாதிர். ஓதி பார்க்கிறது அப்படிங்கிறதும் ஷிஃபாவுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்பதும் அது ஒரு வகையான ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. நாம் பொதுவாக ஏதாவது வந்த உடனே நம்ம யார்ட்டையாவது ஓதி பார்க்கணும், நாமளாம் முடிவு பண்ணுறது. முதல்ல என்ன தெரியுமா, நம்மள்கிட்டையே, அடுத்தவங்கள்ட்ட இல்லை, நம்மள்கிட்டையே ஓதி பார்ப்பதற்கான மிக பெரிய பெரிய ஆயுதங்கள் நாம் வைத்திருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா அதில் முதல்ல, சாதாரணமானது அல்ல. உம்முல் கிதாப்னு பேர் அந்த சூறாவுக்கு. குர்ஆனுக்கு தாய். நம்ம அடிக்கடி ஓதுறதுனால அதை சீப்பாக இடப்பட்டுறோம். இல்லை, குர்ஆன் முழுக்க சேர்த்து வைத்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி கிடையாது. அப்படி ஒரு ஆற்றல் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உண்டு. ஹதீஸில் இருக்குது, மா உன்சில ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஜபூரி மிஸ்லுஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி ஒரு சூரா தௌராத்துலேயும் கிடையாது, இன்ஜில்லையும் கிடையாது, ஜபூர்லேயும் கிடையாது. அதை இறக்கிறதுக்கு மட்டும் விசேஷமான மலக்கு இறங்கி வந்து இறங்கியிருக்கிறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவைகள், பல தடவைகள் திரும்ப திரும்ப இறக்கி வைக்கப்பட்டது. சும்மாவா? சூரத்துல் ஃபாத்திஹா உலகத்திற்கு இறங்கிய போது ஷைத்தான் கதறி கதறி அழுதான்னு சொல்லி அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் எழுதுகிறாங்க, தஃப்சீரில். கதறி கதறி அவன் ஏன் அழுகணும்? அவனுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி செய்தி இதில் இருக்க போய் தானே. சூரத்துல் ஃபாத்திஹா இறங்குகிற போது அவன் கதறி அழுகிறான்னா அவனால் முடியாதது எல்லாம் இந்த சூறா முடிச்சு காட்டிடுங்கிறதுனால தானே. 7 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா விஷத்தை முறித்துவிடும், சிகரை முறித்துவிடும். நம்பிக்கையோடு மட்டும் செய்தால் இது முடிஞ்சிடும். ஓதி பார்க்குதல் என்பதும் மருத்துவத்தினுடைய வகைகளில் இஸ்லாமிய மருத்துவத்தில் ஒரு வகை. இப்போ நம்ம பேசிட்டு வந்தோமே, ஷிஃபான் இந்த டாக்டர் பெண், அவங்க சஹாபிய பெண்மணி. சில பேருக்கு மருந்துகள், மூலிகைகள், பழங்கள், தாவரங்கள் இப்படி மருத்துவ ஆலோசனை சொல்லுவார்கள். சில பேருக்கு மன ரீதியாக ஒரு சைக்காட்ரிஸ்டாக மாறி மனநல மருத்துவராக அவர்களின் உள்ளத்தின் கிடக்கையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பார்கள். பல பேருக்கு அவர்கள் ஓதி பார்ப்பார்கள். அந்த ஓதி பார்க்கறத ஏற்றுக்கிட்டதுக்கு அடையாளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே போகிறப்போ இந்த அம்மா இருந்தப்போ என்ன சொன்னாங்க, ஏய் ஷிஃபாவே, இந்த எறும்புக்கு ஓதி பார்க்கறது இருக்குது, அதை இந்த அப்சாவுக்கு கொஞ்சம் ஓதி பார்க்கறதுக்கு கொடுக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். இந்த ஷிஃபா மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஷிஃபா அம்மையாரை போன்று மருத்துவம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசுகிறதுனால கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இல்மு திப்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திப்பு சம்பந்தமாக எல்லாம் தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அரபியில் ஏராளமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களிலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய மருத்துவத்தை பற்றி பேசுகிற போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இப்படி கூட கேட்டாங்க, மார்க்க விஷயத்தையெல்லாம் நீங்கள் ரசூலுல்லாஹ் கூட இருந்து படிச்சுக்கிட்டீங்க, காரணம் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்க வீட்டிலேயே இருந்தாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது அதிகம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது கேட்டுக்குவீங்க, அதெல்லாம் சரிதான். இந்த மருத்துவமெல்லாம் சொல்கிறீங்களே, இது சம்பந்தமான ஆலோசனை, மருத்துவம் சம்பந்தமாகலாம் உங்களுக்கு தெரியுது, இதை நீங்கள் எங்கேருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அதையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் படிச்சுக்கிட்டேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தால் மருத்துவத்தையும் படித்தேன். எத்தனை பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ருஃபைதா அஸ்லமியா ஒரு பெண் இருந்தாங்க. மதீனாவில் சஹாபாக்கள் போர்க்களத்தில் பட்ட காயங்களுக்கு கூட மருத்துவம் பார்த்த மருத்துவ பெண் ருஃபைதா அஸ்லமியா. டாக்டர்கள்லாம் இல்லாத காலம்னு நினைக்க வேணாம்.
இன்றைக்குள்ள டாக்டர்களை எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அற்புதமாக நோய் தெரிந்து நோய் நாடி தெரிந்து வேரோடு கிள்ளி எறியும் மருத்துவம் அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்தது. சஹாபி ஒருத்தர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு பிரபலமான சஹாபி. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்தில் அடிபட்டப்போ இந்த ருஃபைதா அஸ்லமியாவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. சஅத் இப்னு முஆதுக்கு அடிபட்டிருக்குது, கையில் வெட்டிட்டாங்க, அவர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும். ருஃபைதா மருத்துவம் பார்த்தார்கள். பெண்கள் மருத்துவர்களாக இருந்திருக்கிறாங்கங்கிறது மட்டுமல்ல, பெண்களின் மருத்துவமும் அந்த மருத்துவத்தில் உள்ள மென்மையும் உலகத்திற்கு தெரியும். பொதுவாக ஷிஃபா, இந்த அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, ஏன் ஷிஃபாவை பற்றி சொல்கிறோம், மருத்துவத்தில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மருத்துவத்தில் பெண்கள் அதில் இருப்பது என்பது நோய் குணமாகுவதற்கு நோயாளிக்கு பல்வேறு வகைகளிலும் உதவியாக இருக்கும். எல்லா நர்ஸுகளையும் எடுத்துகிட்டு எல்லா ஆஸ்பத்திரியிலையும் கம்பவுண்டர்களை போட்டு பாருங்கள், நோய் 2 மடங்கு ஆயிரும். ஒரு மென்மை தேவை, நோயாளி இடத்தில் ஒரு அனுசரணை தேவை, நோயாளி இடத்தில் நமக்கு நன்றாகிவிடும் என்று விதைக்கப்படுகிற நம்பிக்கை தேவை. மென்மையாக நோயாளிகளை கையாளுதல் தான் மருத்துவத்தில் ஷிஃபாவுக்கான பெரிய வெற்றி. அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் இது போன்ற செவிலித்தாய்மார்கள், செவிலியர்கள், நர்ஸுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷிஃபா அம்மா பார்த்தது அந்த வேலை தான். ஓதி பார்த்தல், மருத்துவம் பார்த்தல், மனநல மருத்துவம் பார்த்தல், எல்லா மருத்துவத்திலும் தேர்ந்தெடுத்தல். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களைப் போல் நாம் மருத்துவரான ஷிஃபாவையும் பற்றி பேசியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா கல்விகளிலும் எல்லா விதமான ஒழுக்கங்களிலும் மேம்பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் நம் சந்ததிகளை உருவாக்கி தருவானாக. நல்லொழுக்கம் நிறைந்த சஹாபிய பெண்மணிகளைப் போல அல்லாஹ் நம் பெண்மணிகளை உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.